அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு பணத்தேவை இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கையில் பணம் தங்க மாட்டேங்குது, சேர மாட்டேங்குது, வீண் நிறைய செலவுகள் ஏற்படுது, எப்படியாவது இழுத்து பிடிச்சி கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பே அமையறதில்ல. ஏன்னா நான் 10 ரூபா சம்பாதிச்சா சேமிக்கலான்னு நினச்சா 100 ரூபாய்க்கான செலவு பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி பண கஷ்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சிங்கன்னாவே பணமே சேராத பர்ஸில் கூட பணம் நிரம்பி வழியும் உங்களுடைய பீரோலையும் பணம் பெருகிட்டே இருக்கிறத நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. இப்படி சொன்னதும் ஒரு சிலர் உழைக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா பணம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. உழைச்சாதான் நமக்கு பணம் சேரும். இது ஊரறிஞ்ச உண்மை. இருந்தாலும் எத்தனை பேருக்கு மாடு மாதிரி உழைச்சாலும் பணம் சேர மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது. ஸோ அப்போ ஏதோ ஒரு தடைகள் இருக்குது. அந்த தடைகள் நீங்குவதற்கான பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது செய்வதன் மூலமாக உழைச்ச பணம் உங்களுக்கு அப்படியே சேமிப்பாக சேரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரிங்களா? சரி, இந்த ஒரு பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்போ செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் நாளைய நாளில் தான் செய்யணும். ஏன்னா நாளைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. நாளைய நாள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 22ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது. பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் அதே போல் ஆரோக்கியம் பெருகுவதற்கும் நம்ம வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்கிறது வழக்கம். இந்த நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான சதுர்த்தி திதியானது இருக்குது. இந்த சதுர்த்தி திதியானது இன்றைக்கி நமக்கு பின்னிரவு 2:28 அப்படிங்கும்போது தொடங்கிடுது. இது பார்த்திங்கன்னா நாளை நள்ளிரவு 12:16 வரைக்கும் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு முழுவதுமே, அதாவது காலையில் எழுந்ததுலேருந்தே நமக்கு இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் இது வளர்பிறை சதுர்த்தி. இப்போ நமக்கு வசந்த நவராத்திரி நடந்துட்டுருக்குது. இந்த வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய சதுர்த்தி திதிங்கிறதுனால இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். வசந்தம்னா என்னங்க, வாழ்க்கையில் எல்லாமே பிடிச்ச மாதிரி நடக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இது மாதிரி தானே. அப்போ இது எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை நம்ம சொல்லலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வளர்பிறை சதுர்த்தி நாளில் நீங்கள் வீட்லேயாகட்டும் கோவில்லையாகட்டும் காலையில் நேரத்துலேயே விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஏன்னா வளர்பிறை சதுர்த்தியில் காலையில் நேரத்துலையும், தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியில் மாலை நேரத்துலையும் விநாயகர் வழிபாடு செய்கிறது தான் உகந்தது. அதனால் இது வளர்பிறையாக்கிறதுனால நாளைக்கு நீங்கள் காலையிலே வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் இட்டுட்டு வெள்ளரிக்கம் பூ கிடச்சிதுன்னா வெள்ளரிக்கம் பூ வைங்க, அல்லது அருகம்புல் வைங்க. ஏதாவது ஒரு எளிமையான நிவேதனம், ஒரு கொண்டக்கடலை சுண்டல் வைங்க, இல்லைன்னா ஒரு டம்ளர் பால், வெற்றிலை, பக்கப்பாலம் இந்த மாதிரி வைங்க. ஏதாவது ஒன்று வச்சு விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபச்சூடரை பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் பெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்து கூட நீங்கள் 108 முறை சொல்லலாம். சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சங்கல்பமாக முன்வைங்க. அதன் பிறகு ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற இருந்தாலும் கோவிலுக்கு வெளியிலே அருகம்புல்ல விற்றுட்ருப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அதை அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதிலேருந்து ஒரு 2 அருகம்புல் நீங்கள் பிரசாதமாக வாங்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பெட்டியில், பீரோவில், பர்சலெல்லாம் வைக்கும்போது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயம். நம்மளுடைய சேனலில் ரெகுலராக இது சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயமும் கூட. ஸோ இதெல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்க செஞ்சுருவீங்க. புதுசாக ஒரு சில சகோதர சகோதரிகள் பார்ப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இதை நான் சொன்னேன். இப்போது செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு இலை தேவைப்படுது. அது என்ன இலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அரச இலை. இந்த அரச இலை பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய ஒரு இலையாக கருதப்படுது. நல்ல ஒரு பணவசியம் கொண்ட இலையாகவும் கருதப்படுது. இந்த இலையை நீங்கள் மரத்துக்கிட்ட கீழே இருக்கும் பாருங்கள், அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட போதும். சரிங்களா? நீங்கள் போய் பறிக்கவெல்லாம் வேண்டாம். நீங்கள் கீழே இருக்குது பாருங்கள், அதில் ஒரு நல்ல இலையை நீங்கள் பார்த்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வச்சுருங்க. சுத்தமான தண்ணியில் இதை கழுவிக்கோங்க. காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நான் சொல்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சந்தனம் எடுத்துக்கோங்க. வீட்டில் ஜவ்வாது இருந்துச்சுன்னா ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
கூடவே ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம். இந்த 3 பொருளையும் தண்ணீர் கொண்டோ அல்லது பன்னீர் கொண்டோ ஒரு கலவை மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இலையும் அந்த கலவையும் எடுத்துகிட்டு வீட்டில் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. பூஜையிலையும் உட்காந்துக்கலாம், ஹால்லையும் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு உங்களுடைய மோதிர விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த ரிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, இதை பயன்படுத்தி ஸ்வஸ்திக் சிம்பல் வந்துட்டு நீங்கள் வரையணும். இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் அப்படிங்கிறது பண வரவில் ஒரு முதன்மையான இடத்தை பிடிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும், அதே போல் விநாயகப் பெருமானுக்கும் உகந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 4 திசையில் இருக்கக்கூடிய பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பண வரவை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த சின்னத்துக்கு வந்து உண்டு. இந்த சிம்பலை தான் நம்ம மோதிர விரலை பயன்படுத்தி இந்த இலையில் வந்துட்டு வரைஞ்சிக்கிறோம். இப்படி வரைஞ்ச பிறகு இந்த இலை மேலே ஒரு காசு வந்து வைங்க. 1 ரூபாவோ 5 ரூபாவோ எது உங்களால் முடியுதோ அந்த காசை வந்து வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்தே இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம். இந்த இலை வந்து காயிற வரைக்கும் அப்படியே ஹால்லையே நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு வச்சுருங்க. இது ஓரளவுக்கு வந்து உலரட்டும், சரிங்களா? அதன் பிறகு இந்த இலையும் இந்த காசையும் உங்களுடைய பர்ஸில் பீரோலன்னு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. இது 1 மாதம் வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். இது எங்கே இருக்குதோ அங்கே அதிரடியான பணவரவு அப்படிங்கிறது வந்து உண்டாகும். இந்த இலை காஞ்சிருமே, அப்போ ஏதாவது எதிர்மறை சக்தி இழுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இது கிடையாது. ஒரு சில தெய்வீக மூலிகைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் காஞ்சாலும் சக்தி வந்து குறையவே குறையாது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு இலையும். அதனால் நீங்கள் இது 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு வச்சுருக்கிறீங்கும்போது அடுத்த வளர்பிறை சதுர்த்தி வரைக்குமே நீங்கள் இதை அப்படியே வந்து வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு கேள்வி எழும், இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சு சாப்பிடும் பழக்கம் இருக்கும், நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான், நாளைக்கு முழுவதுமே நமக்கு இந்த சதுர்த்தி திதி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குளித்து முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க. இது செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் செய்யலாம், சரிங்களா? அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் பரிகாரத்தை வந்து அசைவம் சாப்பிட்ட பிறகு நீங்கள் வந்து செய்யக்கூடாது, சரிங்களா? நீங்கள் பீரியட்ஸ் டைமில் கூட குளிச்சுட்டு இதை செய்யலாம். அசைவம் சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு 24 மணி நேரம் நீங்கள் வழிபாடு செய்கிறது, மந்திரம் சொல்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஸோ காலையில் எந்திரிச்சு நேரமாக குளிச்சுட்டு இதை பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் 2-3 இலை எக்ஸ்ட்ராவாக கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த அரசு இலையில் நாளைக்கு எப்படி விநாயகப் பெருமான் படத்துக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ தீபம் ஏற்றுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு தீபத்தை கூட நீங்கள் இந்த அரசு இலை மேலே வச்சு ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். முக்கியமாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும், மேலும் வேலையாவது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு விநாயகப் பெருமான் முன்னாடி இந்த அரசு இலையில் ஒரு மண்ணகல் விளக்குலையாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெயாவது ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது எல்லாத்தையுமே வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க, வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த அற்புதமான நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க. 2 இலை கிடச்சிச்சின்னா 1 தீபம் ஏற்றுவதற்கும் 1 இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வரையறதுக்கும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.